ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி எடுத்திருக்கோம், 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம், 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம், 1 கைப்பிடி அளவு பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கோம், சிறிதளவு கடுகு, சிறிதளவு வெந்தயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா இந்த குழம்பு ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போது ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்குற இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வெந்தயம் சேர்த்து கொஞ்ச நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே டைமில் கருவேப்பிலை இருக்குது, அதையும் அப்படியே இதில் போட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் பூண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை லைட்டாக நீங்கள் தட்டியும் போடலாம். பூண்டு முழுசாக போட்டாலும் நல்லா வெந்த பிறகு அது சாப்பாட்டில் சாப்பிட நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கும். அதனால் இந்த டைமில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்படி தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கி விடலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை இந்த டைமில் சேர்க்கலாம். இந்த டைமில் சேர்த்தா தான் அது குழம்புல கொதித்து நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கின மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போது நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். ஒரு 2-3 டைம்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் தான் நம்ம புளி கரைசல் சேர்க்க போகிறோம். புளி கரைசல் ஆல்ரெடி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போது நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ்க்கு நல்லா வடிகட்டி புளி கரைசலை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது உப்பு காரம் ரெண்டுமே செக் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு உப்பு காரம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு உப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைமில் மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். கடாயை ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு குழம்பு. அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மூடி போடாமல் ஒரு 2 மினிட்ஸ்க்கு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் குழம்ப மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. சாப்பிடும்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான செம்ம டேஸ்டான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.